Hi guys, welcome to Besant Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி கிஷோர். அவர் எங்களோட டைப் கம்பெனியில் Dotnet fullstack டெவலப்பராக ப்ளேஸ் ஆகிருக்காரு. அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்கலாம், அவரோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸை பற்றி கேட்கலாம். ஸோ இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவரோட கொஸ்டின்ஸ் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிஷோர். ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் பற்றி சொல்லுங்கள். ஸோ எந்த காலேஜில் படித்தீங்க, எந்த இயர் பாஸ் அவுட், என்ன டிகிரி உங்களோடது? வந்து எஸ்ஆர்எம் ராமாபுரம். உங்கள் பேர் கிஷோர். ஓகே, ராமாபுரம் எஸ்ஆர்எம். ஓகே. 2023 பாஸ்ட் அவுட். ஓகே. 1 இயர் என்ன பண்ணீங்க? பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு ராமாபுரமில் இருக்கிற எஸ்ஆர்எம்மில் முடிச்சிங்க, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு. ஓகே. அடுத்து 1 இயர் என்ன பண்ணீங்க? 1 இயர் வந்து டேடியோட கம்பெனிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ஓகே. இருந்தேன். பர்சனலாக ஹெல்ப் தேவைப்பட்டது. ஓகே. ஓன் பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஆமாம். ஃபைன். பெசன்ட் டெக்னாலஜிஸ் எப்படி தெரியும், எப்படி இங்கே வந்து ஜாயின் பண்ணீங்க? இங்கே வந்து நானே வந்து கூகுளில் ரெஃபர் பண்ணி பார்த்து இங்கே வந்தீங்க. ஃபைன். இங்கே உங்களுக்கு எடுத்த ட்ரைனர் யார், எப்படி எடுத்தார் கிளாஸு? மகேஷ் நல்லா எடுத்தார். சூப்பர். ஃபைன். இது எத்தனாவது இன்டர்வியூ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆஃபர் வந்தது? ஒரு அஞ்சாவது 4வது இருக்கு. ஃபைன். ஸோ இந்த இன்டர்வியூவில் மொத்தம் எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு? 2 ரவுண்ட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்லேயே வந்து இருந்தது, டேட்டா டைப்ஸ், கலெக்ஷன்ஸ். எத்தனை கொஸ்டின்ஸ் மொத்தம்? அது வந்து எம்சிக்யூ மாதிரியா இல்லை ஓரலாக கேட்டாங்களா ஆன்லைனில்? ஓரலாக கேட்டாங்க, அவங்க போடவும் வச்சாங்க. ஓகே. என்ன போட சொன்னாங்க உங்களை? ஒரு 2 அரே கிரியேட் பண்ணிக்கணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் இருக்கணும். அது வந்து கன்கார்டினேட் பண்ணி காமிக்கணும். அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணி காமிக்கணும். கன்கார்டினேட். ஓகே. அந்த மாதிரி சொன்னாங்க. எதில் பண்ண சொன்னாங்க? அது வந்து பைத்தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் டாட்நெட் சொன்னோடனே C#ல பண்ண சி ஷார்ப்பில் பண்ணீங்க, அதை மெர்ஜ் பண்ணி காமிச்சிங்க. ஓகே. வேறு? அதுக்கப்புறம் வந்து டேட்டா டைப்ஸ் என்ன இருக்குது, அரே என்ன இருக்குது, கலெக்ஷன்ஸ் என்ன இருக்குது. ஓகே. அரேனா என்ன, வாட் இஸ் அரே, கேட்டாங்க. கலெக்ஷன்னா என்ன, இதெல்லாம் கேட்டாங்க. அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணீங்க. இதெல்லாம் ஓரலாக கேட்டது. வேறு ஏதாவது எழுத சொன்னாங்களா உங்களை? அதுதான் போட சொன்னாங்க. அது 2-3 ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட் வச்சாங்க. செகண்ட் ரவுண்டில் தான் வந்து இந்த எப்படி செகண்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைனில் போகல, டேரெக்டாக போயிருந்தீங்க? ஆமாம், டேரெக்டாக. ஓகே. ஆன்லைனில் வந்து எவ்வளோ நேரம் போச்சு இன்டர்வியூ? ஆன்லைனில் தெரியல, ஒரு half an hour மேலே போயிருக்கும். ஃபைன். ஸோ பேசிக்காக ஊப்ஸை பற்றி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரே கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பண்ண சொன்னாங்க, 2 அரே கொடுத்துட்டு. அது ஒன்று மட்டும் தான் கேட்டாங்க ஆன்லைனில். அப்புறம் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்னென்ன ஊப்ஸில் இருந்து கேட்டாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கேட்டாங்க. நெக்ஸ்ட் நேரில் வந்து இந்த டேட்டா பேஸ்க்கு எப்படி போகிறது, கிரெட் ஆப்ரேஷன், கனெக்ஷன் எப்படி பண்ணுவீங்க, அந்த மாதிரி கேட்டாங்க. என்னென்ன சொன்னீங்க? ஓகே. அவங்க ப்ராஜெக்ட் காமிச்சு உங்களை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்களா இல்லை எப்படி? ப்ராஜெக்ட் காமிக்கல, அது போட சொன்னாங்க. அப்போது ஆனால் போடல, லேப்டாப் அங்கே இல்லை அப்போ. ஓகே. அதுக்கப்புறம் ஓரலாக சொன்னீங்க. என்னென்ன சொன்னீங்க ஓரலாக? அது வந்து டேட்டா ஆக்சஸ் லேயரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அது மூலமாக வந்து எம்விசி போவோம். அதுக்கு முன்னாடி வெப் அந்த மாதிரி அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. அது ஓகேங்கும் இது பண்ணிட்டாங்க. ஃபைன். ஸோ இங்கே ஹெச்ஆர் டீம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஜாப் கிடைக்கிறது? நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு இன்டர்வியூக்கு 3-4 பேர் வந்து கால் பண்ணி ஓகே ஷெட்யூல் பண்ணாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபைன். ஸோ யார் உங்கள் கோஆர்டினேட்டர்ஸ் இங்கே? இங்கே மகேஷ் சார் தான், அவர் டீச்சிங் பண்ணார். ஓகே. இங்கே பிளேஸ்மெண்ட்டு கோஆர்டினேட் பண்ணது ஒரு சதீஷ், கார்த்திக், ஸ்னேகா, வர்ஷா இவங்க எல்லாம் பண்ணாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் எது ஸ்ட்ரகிள்னாலும் தாராளமாக. சரியா? தேங்க்யூ.